அன்புக்குரிய சகோதரர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த எக்ஸிட் போல் வந்திருக்கு 2026 எலெக்ஷனுக்கு. அதில் வந்து நான் இந்த பிக்சரை வந்து நம்மளோட அன்பான சன் டிவியில் தான் தூக்குனேன். ஆனால் சன் டிவின்னு போட்டால் கேஸ் போட்டுருவாங்கன்னு மாற்றி விட்டுட்டோம். மூன் டிவின்னு. இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி படிக்காத எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இவங்க ஏமாத்துறாங்க. படித்து நான் எப்படி இவங்க ஏமாத்துறதை கண்டுபிடிச்சேங்கிறது தான். பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த சேனல்ஸ் அக்னி சேனல், மீனாம்பலம், பி மார்க், மேட்ரிக்ஸ், சாணக்கிய ஸ்ட்ராட்டஜிஸ், இவங்கெல்லாம் யாருன்னா திமுகவின் தீவிரமான ஆதரவாளர்கள் அப்படின்னு நம்ம கொத்தடிமையே சொல்லலாம். பட் அதுக்கும் கேஸ் போட்டுருவாங்க. அதனால ஆதரவாளர்களே வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஒன்றும் பெருசாக கிடையாது. நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட்டு கூகுளுக்கு போகலாம். இவங்கெல்லாம் யார் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். நான் ஒரு 2-3 எல்லாத்தையும் எடுக்கல, ஒரு 4-5 பேர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அக்னி நியூஸ் சர்வீசஸ். இந்த அக்னி நியூஸ் சர்வீசஸ் ஐயாவை பார்த்துருப்பீங்க நீங்கள். நிறைய இடத்துல வந்து திமுகவுக்கு ஜிங்சா அடிப்பார். இவர் தான் ஐயா தான் இந்த அக்னி நியூஸ் சர்வீஸை நடத்துறது. ஐயா வந்து சும்மாவே திமுகவுக்கு ஜெயிக்கும் ஆதரவு செய்வார். இனி இப்போ கேட்கணுமா? அதனால் இவர் தான் அது ஃபஸ்ட்டு. மீனாம்பலம் வந்து சொல்லவே தேவையில்லை. ஐயா வந்து திமுகவோட எலெக்ஷன் கேம்பெயினே யூடியூப் சேனலில் போட்டவங்க. அதனால அவங்க வந்து அவங்களோட எக்ஸிட் போல் எப்படி கொடுப்பாங்க நம்பர்ஸ்னு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது வந்து பி மார்க்கு. இந்த பி மார்க் சேனல் யாரும் கிடையாது, ஏதோ போட்டிருக்கு பாருங்கள். இந்த அனிமேஷ் பாண்டே, அபின் தீபுரான்னு. இதுக்கு ஃபண்டிங்கே வந்து நம்ம ஐயா பிரசாந்த் கிஷோர் அவர் தான். அவங்க தான் 2021 திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணியிருந்து அதே டீம் தான். ஸோ இவங்கெல்லாம் அவங்களோட ஆதரவாளர். அதனால் இந்த திமுககாரன் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறான். இது எதுக்குன்னா, இப்போ பாருங்கள், ப்ரீ போலு இந்த இப்போ எக்ஸிட் போல் கண்டுபிடிச்சவங்க ப்ரீ போலும் இப்படியே தான் இருக்கும். போஸ்ட் போல் நம்பரை வச்சு நாளைக்கு 2026 மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் ஜெயிச்சுட்டான்னு வந்தோம். நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரீ போலு போஸ்ட் போலில் நாங்கள் தான் வந்தோம், இவிஎம் மிஷின் ஹேக் பண்ணிட்டாங்க, இவிஎம் மிஷின் ஹேக் பண்ணதால தான் நாங்கள் தோத்துட்டோம், இவிஎம் மிஷின் மேலே பழியை போட்டுட்டு இவங்க செஞ்ச இந்த வெக்கங்கெட்ட மானங்கெட்ட ஆட்சியை மூடி மறைக்க பார்ப்பாங்க. மக்களே ஏமாந்துடாதீங்க. என்ன, இந்த திமுக எப்படியெல்லாம் இந்த தீய சக்திங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாளை நமது